morning students. Next 12th biology chapter 2 first unit human reproduction. Okay va? So the every organ system in the human body work continuously to maintain homeostasis for the survival of the individual. Homeostasis அப்படினால என்ன அப்படின்னா the constant maintenance of internal body temperature. So அது வந்து மெயின்டைன் ஆகல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா full body function வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால இந்த ஹோமியோஸ்டாட்டிசிஸ்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. Next, the human reproductive system is essential for the survival of the species. An individual may live long healthy life without producing an offspring, but the reproduction is inevitable for the existence of a species. So இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. தென் அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு இது ப்ராசஸ் வந்து இல்லை அப்படின்னா ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஹோமியோஸ்டாட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனும் முக்கியம். யாரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்பீசிஸோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த reproductive system has in four main function, namely to produce a gamete, namely sperm and ova. Sperm வந்து என்னது அப்படின்னா மேல் reproductive cells. ஓகே, தென் அதே மாதிரி ஓவா வந்து ஃபீமேல் reproductive cells. To transport and sustain these gametes, the nurse the developing offspring to produce and hormones. இது எல்லாமே யாரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெர்ம் அண்ட் ஓவா. அதே மாதிரி சஸ்டெயின் தீஸ் கேமெட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பெர்மும் ஓவாவும் நல்லா ஹெல்த்தியாக டெவலப் ஆகி ஒரு யங் இண்டிவிஜுவலாக டெலிவர் ஆகிறதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நர்ச்சர் அப்படின்னால என்ன அப்படின்னா ஸோ ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் வந்து அந்த பேபிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டு ப்ரொடியூஸ் அன் ஹார்மோன். ஹார்மோன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவாவை வந்து மெச்சூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இதிலிருந்து இந்த 4 பாயிண்ட். The major reproductive event in human beings are as follows: gametogenesis, the formation of gametes by spermatogenesis and oogenesis. இப்போ அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து கண்டினியூஸாக சிந்தசிஸ் பண்ணுறது, இம்மெச்சூர்லேருந்து மெச்சூராக கன்வெர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து the immature sperm is converted into mature sperm. That process is called spermatogenesis. சேம் அதே தான். அப்போ oogenesis அப்படின்னா அந்த இம்மெச்சூர் எக்கை வந்து நம்ம மெச்சூர் எக்காக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? தென் insemination, the transfer of sperm by the male into the female genital tract. இந்த insemination அப்படின்னால என்ன அப்படின்னா அந்த வெஜைனல் ட்ராக்டில் வந்து நம்ம ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகிற ப்ராசஸ் தான். ஓகேவா? தட் இஸ் கால்ட் இன்செமினேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசேஷன், த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் அண்ட் சைகோட் இஸ் கால்ட் ஃபர்டிலைசேஷன். இங்கே இன்செமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எக்கை வந்து ஃபர்டைல் பண்ணோம். ஸோ அந்த ஃபர்டைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த எக்கு வந்து ஒரு சைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபர்டிலைசேஷன். தென் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து க்ளீவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். க்ளீவேஜ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு எக்கை வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்டிலைஸ் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு எக்கு வந்து 4 எக்காக டிவைட் ஆகும். 4 வந்து 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த மாதிரி டே பை டே வந்து அந்த செல்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் த சைகோட் விச் கன்வெர்ட் தி சிங்கிள் செல்ட் சைகோட் இன்டு மல்டி செல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் பிளாஸ்டோசிஸ்ட். சிங்கிள் செல் வந்து ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சைகோட்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் க்ளீவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் செல் இஸ் கன்வெர்டட் இன்டு மல்டி செல்லுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மல்டி செல்லில் ஆனதுக்கப்புறம் அதோட இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளான்டேஷன், த அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்டரைன் வால். இப்போ இங்கே வந்து க்ளீவேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெலோப்பியன் உள்ள மூவ் ஆகி யூட்ரஸில் வந்து அந்த சைகோட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் ஆகும்.
Next வந்து placentation. The formation of placenta which the intimated connection between the fetus and uterine wall of the mother for the exchange of nutrient. இப்போ implantation முடிஞ்சிருச்சு. அந்த implantation முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த placenta வந்து டெவலப் ஆகாது. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது டியூரிங் செகண்ட் மந்த்லேருந்து தேர்ட் மந்த்ல வந்து அந்த பிளாசென்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பிளாசென்டா வந்து யாரை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மதரையும் அந்த ஃபீட்டஸையும் கனெக்ட் பண்ணும். தென் அந்த பிளாசென்டா மூலமாக தான் வந்து நியூட்ரிஷன் வந்து அந்த டெவலப்பிங் யங் ஒன்ஸ்க்கு வந்து transfer ஆகும். நெக்ஸ்ட் வந்து gastrulation. The process by which the blastocyst is changed into the gastrula with 3 primary germ layer. ஸோ இது gastrulation அப்படின்னா என்னன்னா அந்த பிளாஸ்டோசிஸ்ட் இருக்கு இல்லையா, மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. இங்கே மாறினதுக்கு அப்புறம் வந்து 3 லேயர் ஃபார்ம் ஆகணும். 3 லேயர் ஜெர்மினல் லேயர் என்ன அப்படின்னா நம்ம லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம், எக்டோடோம், எண்டோடோம் அண்ட் மீசோடோம். ஸோ அந்த எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் வந்து எங்கே தான் டெவலப் ஆகும் அப்படின்னா இந்த gastrulationல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனோஜெனசிஸ். இப்போ gastrulationல 3 லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எக்டோடோம், எண்டோடோம், தென் மீசோடோம். இப்போ எக்டோடோம் வந்து என்ன ஃபார்ம் பண்ணணுமோ அதை ஃபார்ம் பண்ணும், மீசோடோம் வந்து என்ன ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஃபார்ம் பண்ணும். ஸோ அக்கார்டிங் டு தட் லேயர் அந்த ஒர்க் வந்து ஸோ அந்த டியூரிங் டெவலப்மெண்ட் அப்போ நடந்துகிட்டே இருக்கும். சரியா? இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃப்ரம் 3 germ layers. அதாவது இந்த இதில் பார்த்தோம் இல்லையா gastrulationல அந்த இது. நெக்ஸ்ட் பாசுரேஷன், இந்த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் ஃப்ரம் தி மதர்ஸ் ஹோம். ஸோ இந்த ஆர்கனோஜெனிசிஸ் எல்லாம் முடிஞ்சு 9 months 15 days ஆனதுக்கப்புறம் அந்த பேபி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்த யூட்ரஸ்லேருந்து வெளில வரும். ஸோ அந்த டெலிவரி ஆகிற ப்ராசஸ் தான் வந்து என்ன அப்படின்னா பாசுரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின், இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது கேட்பாங்க 5 mark கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை தி பிரைமரி அண்ட் செகண்டரி primary and accessory reproductive organ. So primary organ அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் accessory organs அப்படின்னா அந்த breast, தென் அதே மாதிரி prostate gland, testis. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வரும். ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற ஆர்கனுமே வந்து இதில் வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸில் தான் வரும். The primary reproductive organ, namely the ovary and testes, are responsible for producing ova and sperm respectively. Startingly நம்ம பார்த்தது. The hormone secreted by the pituitary gland and the gonads help in the development of secondary sexual characteristic, maturation of the reproductive system and the regulation of the normal functioning of the reproductive system. The accessory organ help in the transport and to sustain the gamete and to nurture the developing offspring. ஸோ இங்கே நர்ச்சரிங்கும் போது ஆக்சசரி ஆர்கன்ஸில் இன்னொரு யாரை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த பிளாசென்டா வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஆர்கன், தென் அதே மாதிரி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீடட் செக்ரீஷனை வந்து செக்ரீட் பண்ணுற ஆர்கன்ஸ், அதாவது ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற ஆர்கன்ஸ், இது எல்லாமே வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான இதில் ஸ்டேட்டஸில் வந்து இருக்காது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுதான் வந்து என்னென்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த இது நம்ம இதில் பாருங்கள், யூரிட்டர், தென் ரெக்டம், செமினல் வெசிக்கல், எஜாகுலேட்டரி டக்ட், ப்ராஸ்டேட் கிளாண்டு and pulbourethral gland. ஸோ இதெல்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகேவா? urinary bladder, vasa differenza, penis, then urethra, epididymis, glands, penis, testis and scrotum. ஸோ இது வந்து செப்பரேட் 5 mark கொஷனில் கேட்பாங்க. ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேபி மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது கேட்கலாம். The male reproductive system comprises a pair of testes. 2 testes இருக்கும், accessory duct இருக்கும், gland இருக்கும் and external genitalia. These are the primary male sex organ. They are pair or ovoid bodies lying in the scrotum. So scrotum வந்து எந்த ரீஜியன்? இந்த ரீஜியன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இந்த செமினல் வெசிக்கிள்ஸு, வாசா டிஃப்ரென்ஸா, இது எல்லாமே த்ரூ இது மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெச்சூர் ஸ்பெர்ம் வந்து எஜாகுலேட் ஆகும். ஓகேவா? த்ரூ எஜாகுலேட்டரி டக்ட் மூலமாக. நெக்ஸ்ட்டு
The scrotum is a sac of the skin that hangs outside the abdominal cavity. இந்த pictureல காமிச்சிருக்காங்க இல்லையா, அது பார்த்துக்கோங்க. Since the viable sperms cannot be produced at normal body temperature, the scrotum is placed outside of the abdominal cavity to provide the temperature 2 to 3 degrees Celsius lower than the normal internal body temperature. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுன்றது பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வைபிள் ஸ்பாம்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் lower than the normal internal body temperatures. Thus the scrotum act as a thermoregulator for the spermatogenesis. அப்போ ஸ்பாம் வந்து சிந்தசிஸ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் யாரு அப்படின்னா அந்த ஸ்க்ரோட்டம் தான். இந்த ஸ்க்ரோட்டம் it is otherwise called thermoregulator. ஓகேவா? The testis is covered by outermost fibrous tunica albuginea and it is divided by septa into about 200 to 250 lobules. So testis அப்படின்றது என்னது? இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த இதுல காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஒயிட் கலர்ல. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸ் வந்து குட்டி குட்டியாக லாபியூல்ஸ் மாதிரி பிரிஞ்சிருக்கும். அதாவது செப்டா அப்படின்னாலே செக்மெண்ட், ஓகேவா, லைக் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200 to 250 இருக்கும், லாபியூல்ஸாக அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் அண்ட் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸும் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா தென் அந்த டெஸ்டிஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். These highly convoluted tubules, which form 80% of the testicular substance, are the site for the sperm production. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்து அந்த டெஸ்டிஸில் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த இது மூலமாக தான் வந்து என்னென்னா அந்த மெச்சூர் ஸ்பார்ம் வந்து எஜாகுலேட்டரி டக்ட்டுக்கு வரும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்டிஸில் வந்து 80% ஆஃப் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த டெஸ்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் ஆர் தி சைட் ஆஃப் தி ஸ்பார்ம் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டெஸ்டிஸ். Next, the stratified epithelium of the seminiferous tubule is made up of two types of cells, namely Sertoli cells and Nernst cells. The Sertoli cells note பண்ணிக்கோங்க. Sertoli cells which is present in கேட்டாங்க அப்படின்னா stratified epithelium of seminiferous tubules. Spermatogonic cells of the male germ cells. The Sertoli cells are elongated and primordial and provide the nourishment to the sperm till the maturation. அப்போ immature sperm வந்து mature sperm வந்து convert பண்ணுறதுக்கு யாரோட ஹெல்ப் தேவை அப்படின்னா Sertoli cells. The Sertoli cells it is otherwise called கேட்டாங்கன்னா Nernst cells. Okay, Nernst cells அப்படின்னாலே பை அதோட செக்ரேஷன் மூலமாக அந்த இம்மேச்சரை வந்து மெச்சூராக கன்வெர்ட் பண்ணும். இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த செட்டோலி செல்ஸ் வந்து ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. அதுதான் they also secrete inhibin, the hormone which is involved in the negative feedback control of sperm production. The spermatogonic cell divide mitotically and differentiate to produce spermatozoa. And the inhibin, what is inhibin னு கேட்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். யார் செக்ரேட் பண்ணுறா? செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? அந்த டெஸ்டிஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நர்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கிபினை வந்து செக்ரேட் பண்ணும். இன்கிபின் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த ஹார்மோன் சிந்தசிஸில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னா என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் கம்மியான ஜாஸ்தி பண்ணணும், ஜாஸ்தியாக இருந்தால் கம்மி பண்ணணும். சரியா? The next one, the interstitial cells or Leydig cells are embedded in the soft connective tissues surrounding the seminiferous tubules. These cells are endocrine in nature and secrete androgen, namely the testosterone hormone, which initiate the process of spermatogenesis. Note பண்ணிக்கோங்க. testosterone இல்லைன்னா androgen அப்படின்னாலே நம்ம மேல் ஹார்மோனை தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். These cells are endocrine in nature and are characteristic feature of testis of the males. Other immunological competent cells are also present. Immunologically competent அப்படின்னாலே என்ன அப்படின்னா இம்யூன் செல்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு சில மேல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஓன் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான செல்ஸும் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த லைக் அந்த டி செல், பி செல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து
The accessory duct associated with the male reproductive system include red testis, vasa differentia, epidermis, and vasa deferens. And the starting and the picture. The seminiferous tubules of the each lobule converge to form a tubules rectus that conveys the sperm into the red testis. The red testis is a tubular network of posterior side of the testis. The sperm leave the red tennis and enter into the epidermis through the vasa differentia. The epidermis is a single highly coiled tube-like structure. So, இங்க பாருங்க ureter இருக்கு, urinary bladder இருக்கு, seminal vesicle, prostate gland, bulbourethral gland, vasa differentia, epidermis, gland penis, scrotum and testis. இங்க இந்த testisல ஃபார்ம் ஆகிற immature sperm வந்து எது வழியா வரும் அப்படின்னா இந்த காயில்டு டியூபியூல் அந்த லாபியூல் செமினிஃபரஸ் டியூபியூல் வழியா வந்து ஸோ இந்த இது மேலே வந்து வாசா டிஃபரன்ஷியாவுக்கு வரும். தென் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவுக்கு வரும். ஸோ இங்கே வரும்போது எஜாகுலேட்டரி டக்ட் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பாம் வந்து வெளில வந்துடும். அதை தான் சுற்றி சுற்றி இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த பேசேஜ் எந்த வழியாக வரும் அந்த ரூட் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு அடுத்த இதுக்கு வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா the accessory glands of the male reproductive system include the pair of seminal vesicles and bulbourethral glands are also called corpus gland. A single prostate gland. The seminal vesicles secrete the alkaline fluid is called seminal plasma containing fructose sugar, ascorbic acid, prostaglandins and coagulating enzyme is called vesiculase, which enhances sperm mobility. The bulbourethral glands are inferior to the prostate gland. Bulbourethral இங்க காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த பாருங்க இங்க ரெட் கலர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா இந்த இது. அதுக்கப்புறம் எங்க வரீங்க அப்படின்னா இந்த செமனுக்கு வாங்க. The semen or seminal fluid is a milky white fluid which contains the sperm and the seminal plasma form the seminal vesicles, prostate glands and the bulbourethral glands. The seminal fluid acts as a transport medium, provide a nutrient containing chemicals that protect an active sperm and also facilitate their movement. So இது வந்து என்னன்னா அந்த மில்கி ஒயிட் ஃப்ளூயிட் த்ரூ எஜாகுலேட்டரி டக்ட் மூலமாக நம்மளுக்கு வெளில வர்றது. ஓகேவா, அந்த ஒயிட்டிஷ் ஃப்ளூயிட். ஸோ அதில் வந்து மெச்சூர் ஸ்பாம் வந்து அதாவது மோட்டேல் ஸ்பாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்விம் பண்ணி அந்த யூட்ரஸ்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பாமுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ அந்த நியூட்ரிஷனை வந்து யார் கொடுப்பா அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து கொடுக்கும். Next, the penis is a male external genitalia functioning the copulatory organ. Copulatory அப்படினாலும் sex அப்படினாலும் ஒண்ணுதான். It is made up of special tissue that helps in the erection of the penis to facilitate the insemination. Insemination அப்படின்னா என்னது, அந்த ஸ்பாம் வந்து என்ட்ரு ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு வந்து பெனிஸ் வந்து helpful-ஆ இருக்கும். The enlarged end of the penis is called glans penis is covered by the loose fold of skin is called Forkins or purpose. ஸோ இது வந்து இதில் காமிச்சிருப்பாங்க பாருங்க பிக்சரில். ஸ்டார்டிங் வந்து இந்த பிக்சரில் இருக்கும். ஸோ இந்த இதுதான் ஓகேவா. ஸ்கின் ஃபோல்டு வந்து இந்த இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து insemination. The enlarged end of the penis is called gland penis is covered by the loose fold skin is called foreskin. ஸோ இது வந்து வாட் இஸ் foreskin. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஸோ இது வர வந்து மேலோட ரீப்ரொடக்டிவ் இது வந்து முடிஞ்சுது சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள்.